இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு 2 சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லி தரப்போகிறேன். இப்படி ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க, டாட்டெல்லாம் பிடிச்சி எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட்டோரியும் பிரின்சஸும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாயிண்ட்டை, சென்டர் பாயிண்ட்டை ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டு கூட இப்படி கர்வாக ஜாயிண்ட் பண்ணோம், ஓகேங்களா? இப்படி ஜாயின் பண்ணால் பிரின்சஸ் கட்டு, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணால் பிரின்சஸ் கட்டு டைப்பில் வரும். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் ஜாயின் பண்ணணும். ஸோ அது வந்து பிரின்சஸ் கட்டு. இப்போ எனக்கு பிரின்சஸ் கட்டு வேணாம், கட்டோரி வேணும் அப்படி சொல்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த ஹார்ம் ஹோல் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அது கூட ஜாயின் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு கீழேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி, ஓகேங்களா? ஸோ இது வந்து கட்டோரி. இப்படி பண்ணால் பிரின்சஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஆனால் ஒன்றுங்க, இப்படி கட் பண்ணும்போது நீங்கள் பேப்பர் கட் பண்ணி தான் தைக்கணும். ஏன்னா நம்ம ஜாயிண்ட்லாம் கொடுக்கும் போது அதுக்கு எக்ஸ்ட்ரா அளவு தேவைப்படும். பேப்பர் கட் பண்ணும் போதே கரெக்டான அளவை எடுத்துகிட்டு துணியில் வைக்கும் போது கொஞ்சம் இந்த ஸ்டிச்சிங் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதை வந்து இந்த கிராஸ் கட் வைக்கணும்,